வாங்கண்ணே, வாங்க வாங்க உட்காருங்க. இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உங்களை பார்க்கணும் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்களே வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இல்லம்மா, அது என் மனசுல பட்டுச்சு. முன்ன பின்ன யோசிக்காம வேலையை விட்டு நிக்கிறேன்னு எழுதி கொடுத்தேன். அதுக்கு அவனே ரொம்ப திட்டாமா. நீயும் என்ன திட்டி புண்படுத்தாதம்மா. நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. என்னன்னு இது? உங்க மனசுல எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு? நாம எல்லாரும் கண்ணை மூடுற வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரக்கூடாது. கடைசி வரைக்கும் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு. ஆமாமா, நம்ம எல்லாருமே ஒன்னாதாமா இருப்போம். நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேமா. நம்ம எல்லாரும் ஒன்னாதாமா இருப்போம். சரி, நான் உங்க வார்த்தையை நம்புறேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பேச்சு உங்க வாயில இருந்து வரக்கூடாது. இல்லம்மா, இனிமே இப்படி பேச மாட்டேம்மா. ஆமா, கிருஷ்ணா எங்கம்மா? நான் இங்கதான்டா இருக்கேன். இப்பதாங்க கேட்டாரு. கரெக்டா நீங்க படி இறங்கி வரீங்க. எனக்கு என்னமோ இவன் வருவான்னு தோணிச்சு, அதான் இறங்கி வந்தேன். இப்படி ஒரு நட்பை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லைங்க. ஐயாவுக்கு அப்புறம் தான் எனக்கு பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லுவார் இவரு. அது பொய்யே இல்லைன்னா. கிருஷ்ணா, அந்த காஞ்சிபுரம் பார்ட்டி இடத்த வந்து பாத்துட்டாங்க. உமா, எங்க 2 பேருக்கும் குடிக்க ஏதா கொண்டு வா. கொண்டு இல்ல அண்ணன் ஏதோ காஞ்சி. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போய் எடுத்துட்டு வா. வாடா. டேய், ஏண்டா உளற? உமா கேட்டானா புத்திசாலித்தனமா ஏதாவது சமாளி. டேய், அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவங்க நம்ம சொல்ற தேதியில முழு பணத்தை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம சொன்ன ரேட்டோட 10 ரூபாய் கம்மியா கேக்குறாங்கடா. அப்படியா? சரி, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லு. சரிடா. என்னங்க என்ன இடம்? யார் அந்த காஞ்சிபுரம் பார்ட்டி? அது ஒண்ணு இல்ல உமா, அது வேற விஷயம். டேய் வாங்கடா. வேற விஷயமா? ஆமா. இத பாருங்க, உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. அதுவும் என்கிட்டனா உங்களுக்கு சுத்தமா பொய் சொல்ல வராது. என்னன்னு சொல்லுங்க. அண்ணே, ஏதோ ஒரு விஷயத்த 2 பேரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. உண்மைய சொல்லுங்க. கிருஷ்ணா, என்ன மன்னிச்சுக்கோ. உமாவுக்கு தெரியாம நீ எதையும் செய்ய மாட்ட. அதான நான் வளரி தொலைச்சிட்டேன். என்ன விஷயம்? 2 பேரும் எதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல உமா, நம்ம போரூர் இடம் இருக்குல்ல, ஆமா, அதை விக்கலான்னு ஒரு பார்ட்டி பார்க்க சொன்னேன். என்ன? நம்ம போரூர் இடத்தை விக்க? அதை விக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்துச்சு? ரொட்டேஷனுக்கு இருந்த பணத்தெல்லாம் பிரட்டி தான் அந்த 15 கோடியை ரெடி பண்ணோம். இப்போ கம்பெனி நிர்வாக செலவுக்கு பணம் தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு 10 நாள் போச்சுன்னா நம்ம வட்டி கொடுத்தாகணும். அப்போ பணம் பெறட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல. அதுக்கு தான் வித்துலான்னு பார்ட்டி பார்க்க சொன்னேன். இது வரைக்கும் நாம வாங்கின சொத்தை விற்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்ததே இல்லைங்க. அந்த 15 கோடி ரூபாய் பணத்தை புரட்டி கொடுக்கறதா பேசும்போது இதனால பெரிய விவகாரம் வரும்னு எனக்கு தோணுச்சுமா. இல்லன்னு அதுல இவரை குத்த சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சம்மந்தி வீட்டுல பசங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. எப்படியாவது பணத்தை புரட்டுங்கன்னு நான் தான் சொன்னேன். சரி சரி விடு, அத போய் இப்ப பேசிக்கிட்டு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். எல்லாம் சரியாயிடும். உமா, இந்த விஷயம் பசங்களுக்கு இப்ப தெரிய வேண்டாம். சரிங்க. டேய், உனக்கு தான் சொல்றேன். சரிடா கிருஷ்ணா, நான் வளர மாட்டேன். ஆமா. நட்ராஜ் வந்துட்டாங்க. என்னங்கம்மா? என்னடா அது? அவந்திகா தரப்புல பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கம்மா. அவளுக்கும் சேர்ந்து வாழறதுல விருப்பம் இல்லையா, வக்கீல் மூலமா சொல்லியிருக்காமா. என்னங்க? அவ எப்படிடா இதுக்கு சம்மதிச்சா? அவ அப்பா அம்மா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? அவ என்னவோ இந்த வீட்டு குலவிளக்கா தான் வாழுவேன்னு சொல்ற மாதிரியும், நான் தான் அவன் வாழ்க்கையை கெடுக்கிறேன்ற மாதிரியும் பேசுறீங்களேம்மா. இப்ப தெரியுதா? இப்படிப்பட்ட உறுதிக்காக தான் நீங்க என்கிட்ட அவ்வளவு தூரம் வாதாடுனீங்க. இப்ப கூட என்னால நம்பவே முடியலடா. அம்மா, இனிமேலாவது எல்லாரும் நல்லவங்க. யாராவது தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சா மன்னிக்கணும்ன்றதெல்லாம் நிறுத்துங்கம்மா. தயவு செஞ்சு மனுஷங்களை புரிஞ்சுக்கோங்கம்மா.
அம்மா நாம நம்புற மாதிரி எல்லாம் எல்லாரும் இருக்க மாட்டாங்கம்மா. இந்த விவாகரத்து கேஸ் விசாரணைக்கு வரப்போகுது. அதுக்குள்ள யாராவது ஏதாவது நாடகம் ஆடினாங்கன்னு என்கிட்ட வந்து சமாதானம் பேசாதீங்க. டேய் ஐயோ என்னங்க இது என்னம்மா டைவர்ஸ் கிவர்ஸ்னு சொல்லிட்டு போறா? என்னம்மா நடக்குது? அவந்திக்காவ டைவர்ஸ் பண்ணியே தீர்வேன்னு அவளுக்கு இவன் நோட்டீஸ் அனுப்புனான். எனக்கு சம்மதம் தானே அவளும் இவனுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான்னு. இன்னும் என்னென்ன சோதனை வேதனை நான் பார்க்கணும்னு தெரியலையே கடவுளே. எல்லாத்துக்கும் நானும் ஒரு வகையில காரணமாயிட்டம்மா. டேய் திரும்ப திரும்ப அதே பாட்டை பாடாதடா. இத பார், அந்த வீட்ல அவந்திகாக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதெல்லாம் அவ செஞ்சுட்டு இருக்கா. இந்த வீட்ல நடராஜன் அவனுக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். இதுல வருத்தப்படுறதுக்கு என்னடா இருக்கு? முதல்ல நீ கிளம்புடா. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். வரேன் கிருஷ்ணா, வரோம்மா. எல்லா கஷ்டமும் வந்து போயிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருப்போன்னு நம்பினேங்க. குடும்பத்துல இனி ஒவ்வொன்னா கை நழுவி போயிடும் போல இருக்கே. ஒவ்வொரு விளக்கு அணைஞ்சுகிட்டே வருது. கடவுளே, முழுசா இருட்டாயிடும் போல இருக்கே. தெய்வமே. ஹலோ, சொல்லு நந்தினி. இசை, நான் இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்நேரத்துல வேற எங்க இருப்ப? உங்க அக்கா வீட்ல தான் இருப்ப. அதான் இல்ல, நான் இப்போ என் அக்கா வீட்ல இல்ல, என்னோட அத்தான் வீட்ல இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதானே. அக்கா புருஷனை அத்தான்னு கூப்பிடுவ. சச்சே, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், அதை புரிஞ்சுக்காம மொக்க போட்டுட்டு இருக்க. மன்னிக்கணும், எனக்கு புரியல. நான் இப்போ பிரபா வீட்ல இருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இங்கதான் இருப்பேன். அப்படியா? யாருக்கும் சொல்லாம கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா? ஏன் கல்யாணம் பண்ணாதான் இங்க வந்து தங்க முடியுமா என்ன? என் அக்கா கிட்ட சண்டை போட்டு இங்க வந்துட்டேன். இனிமே அங்க போக மாட்டேன், ஊருக்கும் போக மாட்டேன். எனக்கு இருக்கிறது இந்த ஒரே இடம் தான். நான் தான் மருமகன்னு சொன்னீங்கல்ல, அப்ப இது என் வீடு தானே, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அப்படிலாம் தங்க விட மாட்டாங்களே. அத்தையும் நீ சொல்ற மாதிரி தான் சொன்னாங்க. வேண்டான்னு சொல்லிட்டா கடல்ல போய் விழுந்துருவேன்னு சொல்லிட்டேன். வேற வழி இல்லாம தங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சரி, நல்ல விஷயம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க எல்லாரோடையும் பழகிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடு. யார் யாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. நந்தினி இல்லனா வீட்ல ஒன்னும் நடக்காதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்துலயும் உன்னை ஈடுபடுத்திக்கோ. ஆமா இசை, இங்க மாமியார் மருமக மாதிரியே இல்ல தெரியுமா. கவிதா கவியும் பூமி கவியும் அத்தை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடத்துறாங்க. கூடிய சீக்கிரம் நானே அவங்களுக்கு செல்லமாயிடுவேன். நந்தினி, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் படிப்பை விட்டுறாத. படிப்பா? பிரபா அங்க படிக்க போனான்னு தெரிஞ்சுதானே நாங்க வந்து சேர்ந்தேன். கல்யாணம் முடிஞ்சா நான் ஏன் படிக்க போறேன்? அடிப்பாவி, என்ன இப்படி சொல்ற? நான் என் மனசுல உள்ளதை சொல்றேன். நான் எதுக்கு இனிமே படிக்கணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. படிப்புன்றது வெறும் வேலைக்காகவோ வேலைங்கிறது வெறும் பணத்துக்காகவோ இல்ல. என்னதான் பணக்கார வீட்டுக்கு மருமகளா போனாலும் உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்ல. ஐயோ அம்மாடி, நீ வேணா ஒரு போராளியா இருந்துக்கோ, ஐடென்டிட்டியை தேடிக்கோ. எனக்கு பிரபாவோட பொண்டாட்டி ஆனா போதும். சரி விடு, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு தப்பா தான் தெரியும். சரி இசை, நாளைக்கு நான் பிரபாவோட ஜாலியா பைக்ல வரேன். கிளாஸ்ல பார்க்கலாம். சரி நந்தினி. இந்த இசை கிட்ட நம்ம அளவாதான் பழகணும். அவ பேசுறத கேட்டா கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வச்சிருவா போல இருக்கே. ஜாக்கிரதையா இருக்கணும். பூமிகா, பிரபாவோட ரூம் எது? அதோ அங்க இருக்கு. ஓ அப்படியா, தேங்க்யூ. ஆமா, எதுக்கு பிரபரம் கேக்குற? நான் அங்கதான் தங்க போறேன். அங்கயா? யாரு? ஹாய் பிரபா. பூர்த்தி.
நீ எதுக்கு இப்ப என் ரூமுக்கு வந்த? நான் வராம வேற யார் வருவா? நான் இங்க தானே தங்க போறேன். என்னது? நீ இங்கே தங்க போறியா? போடிங். ஏய் ஏன் கத்துறீங்க பிரபா? மா ஆ மா இங்க கொஞ்சம் வாங்களே. இதோ வரேன்டா. என்ன இங்க விஷயம்? வாங்கம்மா. இங்க வாங்கம்மா. நந்தினி என்ன ஏன் ரூம்ல வந்து தங்க போறேங்கறா? நந்தினி ஓ ரூம்ல? அதுக்கு ஏன்டா இப்படி பதற? அது சரி. மா அது ஏன் ரூம்மா? அவ அங்க தங்கனா நான் எங்க போறது? அதுக்கு என்னடா, நீ போய் நட்ராஜ் ரூம்ல தங்கிக்கோ. மா என்ன நீங்க பேசுறீங்க? ஏன் ரூம்மா அது? டேய், அப்ப நந்தினி எங்கடா தங்குவா? பொம்பளை புள்ளைக்குன்னு ஒரு பிரைவசி வேண்டாமா? சரி, நீங்க மேல வந்து என் மொபைல், என் பர்ஸ், திங்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. வாங்க. ஓ வாங்கம்மா. என்னோட பெரிய தலைவலி. மா என்ன? வாங்கம்மா. எப்பா ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் லேப்டாப் எடுத்து நோண்டிட்டு இருக்கா? சரியா? டேய், போன் இங்க இருக்கா? நல்ல வேலை. மா நான் கிளம்புறேன். டேய் இருடா. நான்லாம் இங்க இல்ல. அத பிரபா எங்க போறாரு? பிரபாவா? அது அவ நட்ராஜ் ரூமுக்கு போறாமா. ஏன் இந்த ரூம்ல படுக்கட்டுமே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்கயா? அது பரவாயில்லம்மா, அவ அங்கேயே தூங்கட்டும். நீ இங்க சௌகரியமா இரு. அவன் அங்கேயே தங்கட்டும், நீ படுத்துக்கோ. குட் நைட். ஏதாவது வேணும்னா அதையே கூப்பிடு. வரேன். என்னங்க 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 நீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏங்க சீக்கிரம் நந்தினிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. என்னாச்சு? என்னாச்சா? பிரபா ரூம்ல தங்குறேன்னு போயிட்டா. பிரபா அலறிட்டான். தப்புன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அவகிட்ட சொன்னா என்ன சொல்லுவா தெரியுமா? பூமிகா கவிதா எல்லாம் அவங்க புருஷனோட தானே தங்குறாங்க. அதே மாதிரி பிரபாவும் எனக்கு புருஷனாக போறவன் தானே, அவன் கூட தங்குனா என்ன தப்புன்னு கேட்பாங்க. ஷோ, அவ விவரமா இருக்காளா விவரம் இல்லாம இருக்காளான்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன பொண்ணு இவ? சரி, நான் அவங்க அப்பா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் பேசுறேன். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு அவங்க கிட்டயே கேட்டுறேன். ஐயோ, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு அவந்திகா நட்ராஜ் டைவர்ஸ் கேஸுக்காக கோர்ட்டுக்கு போகணுமா. என்னையும் வர சொல்றான். ஓ, ஒரு பக்கம் புது மருமகன் நம்ம வீட்டுக்கு வர போறன்னு சந்தோஷப்படுற நேரத்துல வாழ வந்தவளை அறுத்து விட போறமேன்னு வருத்தமா இருக்குங்க. யாரு? நான் நந்தினி வந்திருக்கேன். உனக்கும் நட்ராஜ் மாமாக்கும் டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர? இவர் எங்க யாருக்குமே பெட்ரூம்ல உட்காந்து டீ குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டைனிங் ஹால்ல வந்து தான் குடிப்போம். நான் வந்துட்டல, இனிமே டீ இங்கேயே கொண்டு வந்து குடுக்கறேன். எடுத்துக்கோ. எடுத்துக்கோ பிரபா. சரி போ, நாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம். நிம்மதியா தூங்க விட மாட்டா போல இருக்கே. நட்ராஜ், நட்ராஜ் கொஞ்சம் எந்திரிங்க. டீ என்னடா இது புது பழக்கமா இருக்கு? அந்த ஆண்டாள் நானும் கேட்டேன். நந்தினி வந்து கொடுத்துட்டு போறாடா. சரி எந்திரி, குடிக்கலாம். அங்க வைடா. சரி. யாரு? நந்தினி. போடா போ, கதவு தர. என்ன பிரச்சனைனே தெரியலையே. என்ன? இந்தா, இதுல உன் திங்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீ எதுக்கு எடுத்துட்டு வர? வேற யார் எடுத்துட்டு வருவா? நான் தானே எடுத்துட்டு வரணும். டீ குடிச்சிட்டீங்கன்னா அந்த கப்ப நீ போய் குளிச்சிட்டு வா, நான் டிஃபன்ல எடுத்து வைக்கிறேன். சரி சரி, நீ போ.
போதுமா ஆ, பிரபா சாப்பிட்டே நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்ன பிரபா, அம்மா வந்து பரிமாறதுக்கு முன்னாடி நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிட உட்காந்தம்மா, நந்தினி வந்து அவளே பரிமாறிட்டா. நான் கிளம்புறேன். சரி, பை. பத்திரமா போயிட்டு வாப்பா. அத்தை பிரபா எங்க? பிரபா இப்பதான் இன்ஸ்டிடியூட் கிளம்புனா? என்னத்த அவர் கிளம்புறேன்னு சொன்னா நீங்க சரின்னு சொல்லிடுவீங்களா? நானும் அதே இன்ஸ்டியூட் தானே போறேன். அச்சச்சோ, நான் மறந்துட்டேனே. இப்பதாம்மா போறா, வெளியில இருப்பா பாரு. பிரபா பிரபா என்னையும் கூட்டிட்டு போ. நான் ஒன்னும் நேரா இன்ஸ்டிடியூட் போல. ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வருவேன். நீ ஆர்டர் போ. உனக்காக நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், என்னையும் கூட்டிட்டு போ. ஏய், நான் உன்னை எனக்கு வேலை செய்ய சொன்னானா? இல்ல நீ ஆர்டர் போ. பிரபா ப்ளீஸ் பிரபா, ப்ளீஸ். இரு. என்ன என்ன இங்க? என்னையும் கூட்டிட்டு போ சொன்னா ஆட்டோல போன்னு சொல்றாரு அத்தை. டேடே, அவளையே கூட்டிட்டு போடா, ஒரே இன்ஸ்டிடியூட் தானே. அம்மா, நான் நேரா இன்ஸ்டிடியூட் போலமா. போற வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் இன்ஸ்டிடியூட் போறேன். அவளை ஆட்டோல போ சொல்லுங்க. போற வழியில அப்படி என்னடா உனக்கு வேலை? இவளையே கூட்டிட்டு போ. மா ப்ளீஸ்மா, சொல்றேன்ல வேலை இருக்குமா எனக்கு. டேய், நம்ம வீட்டுக்கு வந்தவள தனியா ஆட்டோல அனுப்ப முடியுமா? கூட்டிட்டு போடா, அம்மா சொல்றேன்ல. கூட்டிட்டு போ. நீ ப்ளீஸ் மா. ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ ஏறுமா, ஏறு. தேங்க்ஸ் அத்தை. சரி சரி, மா. பத்ரம். Bye, பாய் பாய்மா. ஏங்க, ம். நம்ம நட்ராஜ் கோர்ட்டுக்கு போயே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கான். நீங்களாவது கொஞ்சம் வேண்டான்னு சொல்லுங்களேன். உமா, நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். இதுல முடிவெடுக்கிற முழு உரிமையும் நடராஜ் கிட்ட தான் இருக்கு. நீ அவங்கிட்ட பேசிக்க. ஆமாங்க, நட்ராஜுக்கு உரிமை அம்மா. இருக்கான. போலாமாமா? போலாமே போலாமே. ஆ, 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 நட்ராஜ், அவசரப்படாத. இன்னைக்கு வேண்டாமே, இன்னைக்கு விட்டுடு. அது கொஞ்ச நாள் அவந்திக்கு அவங்க வீட்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் ஒரு நாள் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் நட்ராஜ். அம்மா, நான் முடிவெடுத்ததாமா. இதுல மாத்தி யோசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. அம்மா, அவளை பிரிஞ்சு போக தயாரா இருக்கா? இங்கதான் வாழ்வேன்னு ஒண்ணும் ஆளலையே. அது என்னங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லலாம். அம்மா, நீங்க வரதுனா வாங்க, எல்லாம் நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். வரேன்டா, நீ காரை ரெடி பண்ணனா பின்னாடி ready பண்ணி வந்து வச்சாச்சு, வாங்க. தொலைக்க. வரேன்பா. அதுலயும் அவசரம், சொல்ற பேச்ச கேட்டாதானே. கடவுளே, நீதான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். என்னங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். ம், ம். ம்ம். ஏய், என்னாச்சு அப்புறம்? என்னது? நீதான் கிளாஸ்க்கு வரவே இல்லை, இதெல்லாம் பத்தி ஏய், இந்த ஒரு நிமிஷம். என்னங்க, இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்களா? சீரியல் சூப்பரா இருந்துச்சுல்ல? சூப்பர். நீங்க பாட்டுக்கு பார்த்ததோட அப்படியே மறந்து போயிட போறீங்க. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ அது பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. Correct. சோ நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே. ஏய், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போலாமா? ஓகே. பாய்ங்க. பை.